வேலைக்காரிங்கிறத மறந்துடாத. Cheers guys. பவானி, பவானி, வீரா என்ன இங்கிருந்து கிளம்புன்னு சொல்லிருக்கான். அதுக்காக நான் இங்கிருந்து கிளம்பிடுவேன். நீங்க கனவு மட்டும் காணாதீங்க. நான் உங்களையும் இந்த வீட்டுல இருக்க மத்த கழுகுகளையும் கண்டிப்பா விட மாட்டேன். ஏன்னா இனி நீ இங்கே இருந்தா நான் எப்பவும் உன்கிட்ட சொல்றேன். ஆமா பவானி, நீ இந்த வீட்டுல தான் இருக்கணும். நீ எங்கேயும் போயிடாத. ஆனா கொஞ்ச நாள் வீராவோட கண்ணில் படாம இரு. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நீ மறைஞ்சிரு. இப்படி எல்லாம் சொல்லி உங்க தண்டனையில இருந்து தப்பிக்க நினைக்காதீங்க. அது நிச்சயம் கிடைக்கும். உங்க பாவத்துக்கான தண்டனை நிச்சயம் கிடைக்கும். எனக்கு எல்லாம் தெரியும். உங்களை பத்தின எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க செஞ்சிட்டு இருக்கிற எல்லா கெட்ட தொழில்களை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். போதை மருந்த கடத்துறது, பொண்ணுங்க எல்லாரையும் கடத்தி விக்கிறது, இது எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். வீராவுக்கு வேணா இதெல்லாம் தெரியாம இருக்கும். ஆனா எனக்கு தெரியும். எல்லாரையும் விட்டு வேணும் மட்டும் நினைக்காத. நான் சொல்ல வந்து பவானி, நான் சொல்ல வர்றத முழுசா கேளு. இதெல்லாம் உண்மைதான். வீரா உன் கூட இருந்ததுனாலதான் நான் இந்த வீட்டுல உன்னை விட்டு வச்சேன்றது உண்மைதான். என்னைக்கு உன் மேல அன்பு வீராவுக்கு குறையுதோ அன்னைக்கு உன்னை சாகடிக்கலான்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உன்னை கொண்டு உன்னோட எல்லா சக்திகளையும் அடையணும்ன்றதுதான் என்னோட லட்சியமாவே இருந்துச்சு. அதுக்கு தான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நான் அதுக்கு தான் ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. என் மகன் வீரா மாறிட்டான். அவன் மாறினதுக்கு முழு காரணமும் நீதான். நீ அவன் வாழ்க்கையில வந்ததுனால மட்டும்தான் மாறினான். நீ வீராவுக்கு செஞ்ச எல்லாமே நல்லதுதான். அப்புறம் நீ சொன்ன எல்லாமே சரிதான். நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். ஆனா நான் ஒரு அப்பான்ற முறையில நான் பண்ண எல்லா தப்புக்கும் என் மகன் தண்டனை அனுபவிக்கிறது என்னால என்னைக்குமே ஏத்துக்க முடியாது. என் ஆசையெல்லாம் ஒண்ணுதான், எல்லா தண்டனையும் எனக்கு கிடைக்கட்டும். ஆனா என் பையன் வீரா எப்பவும் நல்லா இருக்கணும். அப்படி அவனுக்கு நடக்கணும்னா எப்பவும் நீ அவன் கூடவே இருக்கணும். வீராவுக்கு எப்பவும் நீ தேவை. பிளீஸ், நான் என் மகனை இழக்க விரும்பல பவானி. அதனால நான் உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நான் இப்போ ஒரு இச்சாதாரி கழுகா இல்ல, ஒரு நல்ல அப்பாவா, ஒரு இச்சாதாரி நாகினி கிட்ட இல்ல, என்னோட மருமக கிட்ட வேண்டி கேட்டுக்கிறம்மா. எப்பவும் வீரா விட்டு போயிடாத. எனக்கு தெரியும் பவானி, நான் சொல்றதை எப்பவும் நீ நம்ப மாட்ட. எப்பவும் நான் சொல்ற எதையும் நீ நம்பல. ஆனா எனக்கு உங்க மேல நம்பிக்கையே இல்ல. எப்பவும் நம்பிக்கை வரவும் வராது. ஆனா எனக்கு வீராவை விட்டுட்டு போகணும்னு எந்த எண்ணமும் இல்ல. அவன் இப்ப அதான் விரும்புறான். ஆனா நான் அதை ஏத்துக்க மாட்டேன். எப்பவும் வீராவை விட்டுட்டு போக மாட்டேன். கண்டிப்பா போக மாட்டேன். தேங்க்யூ பவானி. நான் இதோ வந்துடுறேன். இது ருத்ராட்ச மாலை. இது யாரோடது? இந்த கழுகோட வீட்டுல யாரும் இத போட மாட்டாங்க. அப்புறம் ஆண்டியும் போட மாட்டாங்க. இது தாயம்மாவோடதா இருக்குமா? ஆனா அவங்கதான் இங்க வரவே இல்லையே. ஒருவேளை வந்திருந்தா நீங்க பாத்திருப்பாங்கல்ல. நான் நேத்துல இருந்து போன் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஆனா கால் போகவே மாட்டேங்குது. ஹலோ தாயம்மா. சொல்லுங்க ஆதிநாகினி. ஐயா, புரோகிதரையா நீங்களா? நீங்க எப்படி? தாயம்மாவோட போன் கோவில்ல தான் இருக்கு. ஆனா அவங்க எங்க இல்ல. அப்போ அவங்க எங்க இருக்காங்க? எனக்கு அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. இல்ல பாபா, அவங்க என்ன பார்க்க வர்றதா உங்ககிட்ட ஏதாவது சொல்லிருந்தாங்களா என்ன? இல்லையே, அவங்க அப்படி எதுவும் சொல்லலையே. ஏன், என்னாச்சு? திடீர்னு ஏன் போன் பண்ணி கேக்குறீங்க? இல்ல, அது வந்து பாபா, எங்க வீட்டு வெளியே ஒரு ருத்ராட்ச மாலை கிடைச்சது. இதே மாதிரி தாயமா போட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் இருக்கு. அது இங்க சிங்கார மேன்ஷனுக்கு வெளியே இருக்கு. சரி, எதுவும் பிரச்சனை இல்ல. இங்க வந்திருந்தா அவங்க பாத்திருப்பாங்கல்ல. அவங்க கோயிலுக்கு வந்துருவாங்க. சரி, அவங்க கோயிலுக்கு வந்தாங்கன்னா அவங்களை எனக்கு கால் பண்ண சொல்றீங்களா? சரிம்மா. பரமேஸ்வரா, என்ன நடக்குது?